எவ்வளவு வயசு அந்த பொண்ணுக்கு? 9 வயசு சார். இந்த டிசம்பர் வந்தது 10 தொடர்ந்து 9 வயசு. நாங்கள் சங்கடத்துல முங்கி கழிஞ்சிட்டு கிடக்கிறோம் சார். சாப்பாடு கொடுத்தாங்கல்ல செய்யறாங்க. நம்மளுக்கு அந்த பிள்ளை பார்க்க எப்படா பார்க்கறங்க எல்லா சவத்தையும் போய் திறந்து பார்க்கறோம். என்ன செய்யறது? அழகான பிள்ளை, அழகான குழந்தை. என்ன அவங்க அம்மாளியா இருந்துட்டு நான் தான் சார் குழந்தையிலேருந்து பார்த்துட்டு 2 மாசமா தேடி கொண்டு போயது பிள்ளையார் கொண்டு வெல்கம் மை டியர் காம்ரேட்ஸ். ஸ்டார்டிங்கில் நீங்கள் அந்த வயநாடு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நாம் அதை பற்றி பேச போகிறதில்ல. பட் உங்களுக்கு அவங்களுடைய வழியை வந்து எனக்கு காட்டணும்னு தோணுச்சு. அதனால தான் அந்த வீடியோவை அட்டாச் பண்ணேன். என்ன சொல்கிறதுன்னு தெரில. டீப் கண்டோலன்சஸ். மேற்கொண்டு அவங்க வந்து பத்திரமா இருக்கணும் தான் நம்மளுடைய ஆசை, விஷ். ஸோ அவங்க சேஃப்டியாக இருப்பாங்கன்னு நம்புகிறோம். இப்போ அவங்க நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். போடுற அந்த கருப்பு சட்டையை இன்னைக்கு யாரை போட்டு புழக்க போகிறோம் என்றால் ஜாம்பிஸ் அண்ட் ஊபீஸ். உனக்கு பிரச்சனை, நீ ஆடியோ வெளியிடு. உட்காந்து நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது, எஸ்பி ஏசி டிசிஆர் எல்லாம் எதுக்கு? சீமா யார்கிட்ட என்ன பேசுறான், எங்க ஏச்சியை துப்புறான், எங்க இறங்கி ஓரத்தில் நின்று ஒண்ணு கடிக்கிறான். உன் வேலை மயிராடாது, மயிராடா. திடீர்னு இந்த வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம். ஏன்னா புடிங்கிகள் அவ போட்டிட்டால மயிலாடுதுறையில போய் நின்று இந்த எழுதி காளியம்மா காளியம்மான்னு வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே? ஏய், நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா. அது உனக்கு என்ன மசுருக்கு அந்த பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? முதல் வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அது என்ன விஷயம்னா, நம்ம அதிபர் இருக்கார்ல, காளியம்மால பிசுறுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல், அதாவது அது எந்த மேடையில் வந்து அவர் பேசியிருக்கிறார் என்றால், மின் கட்டண உயர்வை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து நம்ம அதிபர் பேசியிருக்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், உங்களுக்கு இதே தான், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இதே தான் வேலையாடா, என்ன ஒட்டு கேட்கறது, என்னை மாட்டி கொடுக்குறதா வேலையான்னு சொல்லிட்டு காளியம்மால பிசுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதை நியாயப்படுத்தி வேற வந்து பேசியிருக்கிறாப்புல. எவ்வளோ கொழுப்பு உனக்கு ராஸ்கல். அதாவது அக்கறை இருந்திருந்தா மயிலாடுதுறையில் காளியம்மாள் நின்னாங்கல்ல, நீங்கள் ஜெயிக்க வச்சிருக்கணும்னு நம்ம அதிபர் வந்து ரொம்ப ஆதங்கத்தில் வந்து கொப்பளிக்கிறார். அட பைத்தியகார, ஒருத்தருக்கு நான் ஓட்டு போடணுமா இல்லையாங்கிறத நான் எதை வச்சு முடிவு பண்ணுவேன் சொல்லுங்க? அவங்களோட கருத்தை வச்சா இல்ல பாலினத்தை வச்சா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சீமான் என்ன சொல்லுறது, அவ்வளோ அக்கறை இருந்தா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறார்ல. நாம எதற்காக, ஏன், என்ன ரீசனுக்காக வந்து ஓட்டு போடணும்னு சொல்லலை, அக்கறை கொள்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. சீமானனோட அசிங்கமான பேச்சு, அதுவும் காளியம்மாளை குறித்து நாம் அதுக்குத்தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோமே ஒழிஞ்சி, இப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட்டை ஜெயிக்க வைக்காம இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நாம வருத்தமோ எதிர்ப்போ தெரிவிக்கவில்லை. இதை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். பிகாஸ் கருத்தியல் என்பது வேறு, பாலியல் என்பது வேறு. சீமானனை வெறுத்த விதம் இருக்கு இல்லையா காளியம்மால, அது வந்து பாலியல் ரீதியா இல்லைன்னா வந்து ஒரு அழகியல் ரீதியான ஒரு விமர்சனம், அதுவும் ஒரு கேவலமான ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைத்திருந்தார் அந்த ஃபோன் காலில். நாம அதுக்குத்தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோமே ஒழிஞ்சி, நாம காளியம்மால எதிர்க்கிறோம் என்றால் அது கருத்தியல் ரீதியாக, அதாவது சீமானன் சொன்ன ஆதரவுன்றது ஒரு பாலியல் ரீதியா உடல் ரீதியான விமர்சனத்துக்கு தான் காளியம்மாளை ஆதரிச்சு சீமானனை எதிர்த்தோமே ஒழிஞ்சி, எலெக்ஷன் வந்துட்டு அவங்க கருத்து எனக்கு பிடிக்கல, நான் ஓட்டு போடல, அவ்வளவுதான். சிம்பிள் லாஜிக். இதற்கும் சீமானனை விமர்சனம் பண்ணதுக்கு, காளியம்மாள் மேல நம்ம அக்கறை எடுத்து பேசினதுக்கு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்னு சொல்றது எவ்வளவு மலுமட்டத்தனமான ஒரு வாதம். இப்போ சொல்லுங்க, இது பைத்தியக்கார கூந்தல் மாதிரி இல்ல? அடுத்து நம்ம உடன்பிறப்புகள். தாய்மாமன் சீமானவர்கள் வழக்கமாக சொல்வதுண்டு, வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம், ஆனா வாழ்க்கையே போராட்டமாக இருக்கக்கூடியது இந்த தமிழ்னத்துக்கு தான் அப்படின்னு. அப்படி கடந்த முறை மாவட்டம் தழுவிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்யும் போது நான் சொன்னேன், மாமா மாமா நீங்க வந்தாதான் புயல் அடிச்ச மாதிரி இருக்கும், 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 புயல் அடிச்ச மாதிரி இருக்கும், புயல் அடிச்ச மாதிரி இருக்கும். நீங்க பேசினாதான் அது அது நல்ல பதிவு பண்ண மாதிரி இருக்கும், அது நல்ல பதிவு பண்ண மாதிரி இருக்கும், நல்ல பதிவு பண்ண மாதிரி இருக்கும். இப்ப நீங்க போய் தென்றலா இருங்க, அப்புறம் நான் வந்து புயல் அடிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க, புயல் அடிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க, புயல் அடிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படி இன்னைக்கு எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்வதற்காக வள்ளுவர் கோட்டத்திலே வந்திருக்கிறோம். பார்த்தீங்கல்ல, இந்த மாமா அப்படிங்கிற வார்த்தையை மட்டுமே கட் பண்ணி ரிப்பீட் மோடில் வந்து போட்டு
அதிபரையும் ஃபர்ஹானான்ற பெண்மணியையும் லிங்க் பண்ணி தப்பா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த எச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ஒரிஜினல் ₹200 ஊபிகள். அவள் வந்து தமிழ் தேசியத்துக்கு வந்து பதிலடி கொடுக்குறாங்களாம். ஏண்டா இதுதான் நீங்க பதிலடி கொடுக்குற லட்சணமா? கருத்தியல் ரீதியா மோதாம இவனுங்களும் பாலியல் ரீதியா தானே மோதுறாங்க. இதுவும் பைத்தியக்கார கூந்தல் மாதிரி இல்ல. ஏன்னா ஃபர்ஹானா அவர்கள் வந்து கருத்தியல் ரீதியா மோதாம ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி இல்லைன்னா ஒரிஜினல் ஐடியிலையுமே தில்லா ஒருத்தன் இப்படி வந்து அசிங்கமா பேசுகிறான் என்றால் அது வந்து எவ்வளவு எச்ச வேலை, எவ்வளவு தைரியம் இருக்கணும். எந்த அளவுக்கு திமுக காரங்க அவங்களுடைய தொண்டர்களை வந்து தடுக்காம கண்டிக்காம இருந்தா இப்படியாப்பட்ட வேலைகள் நடக்கும். இதையெல்லாம் எதிர்த்து வந்து திராவிட மாடல் அரசு பேசாது. சரி, இவங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டுமே. ஃபர்ஹானா அவர்களுக்கும் சீமானனுக்கும் மியூச்சுவலா என்ன தொடர்பு இருந்தா உங்களுக்கு என்ன? அப்போ இல்லாத போதுன்னா நீங்க இந்த வீடியோ போட்டது அவதூறு தானே? கேஸ் கூட போடலாம். இதுல நீங்க சாட்டை துறைமுருகன்லாம் எதிர்த்து பேசுவீங்க இல்ல? ஆக்சுவலி அவர் வந்து கலைஞரை வந்து சண்டாளம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி திட்டினது ரொம்ப பெரிய தவறு. தலித் மக்களை வந்து அவதூறுபடுத்தி கலைஞரை ஒப்பிட்டு பேசினதுன்றது ரொம்ப பெரிய தவறு. அதில் எனக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதற்கு கொந்தளிச்ச இந்த ஒரிஜினல் ₹200 ஊப்பிகள் இப்போ ஃபர்ஹானான்ற ஒரு பெண்மணியை இப்படி கொச்சப்படுத்துறாங்களே, இது எவ்வளோ பெரிய கேவலமான செயல். அதாவது இந்த ஜாம்பிஸ் எல்லாம் பெரியாரை வந்து மணியம்மையோட வந்து லிங்க் பண்ணி பேசுவாங்க. நிறைய கூமுட்டைங்க அப்படி பேசிட்டு இருக்கும். பெத்த பிள்ளைய வந்து திருமணம் செய்து கொண்டார். நாம் அதுக்கு கூட வந்து ஒரு விளக்கம் கொடுத்து வீடியோ போட்டிருந்தோம். நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்க, இருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவலி பெரியாரை பற்றி தவறாக பேசின அவங்க மேல கோவப்படுற இந்த ₹200 ஊப்பிங்க இப்போ இந்த மாதிரி செயலை இவனுங்க செய்றாங்களா? அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? இந்த ஜாம்பிகளுக்கும் ஊப்பிகளுக்கும். ஆக்சுவலி பெரியாரை பத்தி தவறா பேசினா இந்த ஊப்பிகளுக்கு கோபம் வர காரணம் என்ன தெரியுமா? கட்சி மீதான விசுவாசம் மட்டும்தான். ஏன்னா பெரியாரை வந்து டச் பண்ணா சீண்டினால் தலைமையில வந்து கோவப்படுறாங்க. அதனால இந்த ஊப்பிகளும் சேர்ந்து கோவப்படுறானுங்க, கதறானுங்களே ஒழிஞ்சி இவனுங்களுக்கு பெரியார்னா அவருடைய கொள்கையை பற்றி தெரியாது, அவர் என்ன சொன்னார்னு தெரியாது, சமூக நீதியை காப்பாற்றுறது, திராவிட மாடல் அரசை வந்து ரொம்ப உறுதியாக கொண்டு போகிறதுக்கு உண்டான வேலைகளை செய்கிறது, இதுவெல்லாம் அவனுங்களுக்கு மேட்ரே கிடையாது. அவனுங்களுக்கு தெரிஞ்சது கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி, அதுக்கும் அடுத்தது இன்பநிதி. இதுக்கு தான் ₹200 வாங்கிட்டு கதறிட்டு இருக்கிறானுங்க. அதை தாண்டில இவங்களுக்கு கொள்கைன்னு ஒன்று கிடையாது, கோட்பாடுன்னு ஒன்று கிடையாது, எந்த நோக்கமும் எண்ணமும் ஒரு அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லாமல் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து திமுகவுக்கு மட்டும் பொருந்தாது, நாம் தமிழருக்கு பொருந்தும், அதிமுகவுக்கு பொருந்தும், பாரதிய ஜனதாவுக்கு பொருந்தும், காங்கிரஸுக்கு பொருந்தும், எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தும். நான் என்ன ஃபைனலாக நான் என்ன சொல்ல வர்றேன்னா, கட்சிக்காக யோசிக்காம இப்படி கட்சிக்காக கீழ்த்தரமா இறங்கி வேலை செய்யாம கொள்கைக்காக நின்றால் நமக்கு நல்லது.